லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? வழக்கறிஞர் வெற்றி செல்வம், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதிக அளவிலான வெயிலின் தாக்கம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதை தாண்டி இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது எப்படி நடந்திருக்கணும், என்ன நடந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவா இருக்குது? அதாவது கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்படியான ஒரு பெரிய அளவுக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற போது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அது அரசனுடைய வேலை திட்டம். ஸோ அதான் நம்ம கவர்னன்ஸ் சொல்கிறோம். இப்போ அரசனுடைய செயல்பாடு கவர்னன்ஸ் அப்படி என்று வருகிற போது பொதுவாக இப்போ என்ன இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராஃபிக் வந்துட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கங்கே சுகாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய சில மையங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை நாம் எப்படி பாதுகாப்பாக செயல்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கெடுத்துக்கிறாங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வாங்கி காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்க போகுது. அதுவும் கடற்கரை ஓரமாக நீங்கள் இது கொண்டு வர போகிறீங்க. அப்போ இன்னும் அதனுடைய தாக்கம் இல்லை. அப்போ இதை ஆன்டிசிபேட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை ஆன்டிசிபேட் பண்ணி நாம் இதை நாம் என்ன செய்வது, ஒன்று டைமிங் வேறு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வெயில் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் இருக்குங்களா, ஹீட் மிட்டிகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல தான் கவர்னன்ஸோடைய செயல்பாடு வந்து இந்த தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வேறு டிராஃபிக் இதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க, அங்கே செய்கிறாங்க, அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, அதனால் பாதிப்புகள் இருக்குது. இப்போ மற்ற இடங்களில் நிகழ்ந்தது மாதிரி வந்து ஒரு கூட்ட நெரிசல் அது சார்ந்து இருக்கக்கூடிய மரணங்கள் நிகழ்ந்ததா இது வரைக்கும் தகவல். அமைச்சர் அவர் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஹெல்த் ரிலேட்டட் டெத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அதிகப்படியான வெப்பம் தான் காரணம் அப்படிங்கிறது. அப்போ அதிகப்படியான வெப்பத்துக்கான ஏர்லியர் வார்னிங் இல்லை. அப்போ என்ன இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டியனா, நம்மளுடைய கவர்னன்ஸ்லன்னா இன்னும் காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் அது அப்படிங்கிறது எப்படி அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நம்மளோட கவர்னன்ஸ் அது எப்படி கொண்டு வரணும், இப்படியான அதிகப்படியான மக்கள் கூடுகின்ற போது அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நகர்வில் நம்ம கவர்னன்ஸ் இன்னும் வரல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் கடந்த எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தோம், எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் 23 பேர் இறந்து போனாங்க மே மாதத்தில் வந்து. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலையா அப்படிங்கிறதா. அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்திலுமே வந்து 16 பேர் இப்படி இறந்து போனாங்க. அதற்கு முன்பாக நடந்தது பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் வந்து பல்லியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக ஒரே கிராமத்தில் அருகாமையில் கூட 97 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் இருக்கும் என்கின்ற எச்சரிக்கை ஏற்கனவே இருக்குது. அதோட பாதிப்புகளை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். மக்கள் இறந்து கொள்கிறார்கள், வெயில் நம்மை கொல்லும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2 விதமான பிரச்சனை இப்போ அன்றாட வாழ்வில் என்ன பிரச்சனை உண்டாக்குதுன்னு பகிர்ந்து கொள்ள வேண்டும்னா, நீங்கள் இந்த டைமிங்கில் வெயில் நிற்கிறீங்க அப்படின்னா, இப்போ இயல்பாக நம்ம ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும் போது நம்மளுடைய தோல் அப்படிங்கிறது இந்த சூரியனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. கருப்பு தோல் அப்படிங்கிறது இந்த வெப்பத்தை தாங்கிட்டு தான். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதே போல் நம்மளோட பாடியோட கூலிங் மெக்கானிசம், வேர்வை சுரப்பி வேலை செய்யுது இல்லைங்களா, அதுவுமே வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு கூட ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும், அது தாண்டி வேலை. அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஹியூமிடிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ நேற்றைய கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 70% அதிகமான ஹியூமிடிட்டி லெவல் இருந்துக்கிறாங்க. அவ்வளோ சதவீதமான ஹியூமிடிட்டி இருக்கின்ற போது டெம்பரேச்சர் வந்துட்டு 32, 34 வரைக்கும் போகிற போது இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வெட்வெல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அது வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த 30 டிகிரி செல்சியஸ் அளவு இருக்கக்கூடிய வெட்வெல் டெம்பரேச்சர் மனிதர்களை கொல்லும். இப்போ இதை ஆன்டிசிபேட் பண்ணி இதை கணக்கிட்டு இந்த நேரத்தில் இதை நடத்தலாமா வேண்டாமா என்கின்ற கொள்கை ரீதியான முடிவை அரசு எடுத்திருக்க வேண்டும். அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏர்ஃபோர்ஸ் இந்த டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, வெதர் ரிப்போர்ட்லாம் வச்சு அவங்க ஆய்வு செய்து அவர்கள் தான் எங்களுக்கு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது அமைச்சருடையது. அப்போது ஏர்ஃபோர்ஸ் என்ன சொன்னாங்களோ, அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ, சரி இந்த ஓகே இந்த டைம் இது நடத்தி கொடுப்போம் என்கின்ற முடிவில் தான் மாநில அரசாங்கம் போயிருக்காங்க. அப்போ மாநில அரசாங்கம் இவங்க அதை கிராஸ் செக் பண்ணியிருக்கணும், இந்த டைம் வந்து ஆப்டாக இருக்குதா இல்லையா, இந்த டைமில் இவ்வளவு மக்கள் இங்கே கூடுகின்ற போது, அதுவும் கடற்கரை ஓரமாக கூடுகின்ற போது வெதர் என்ன செய்யும், வெயில் இந்த மக்களுக்கு தாங்குகின்ற அளவுக்கு இருக்குமா, வெயிலை தாங்குவார்களா அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. அதாவது ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கொடை கொண்டு வாங்க, தொப்பி கொண்டு வாங்க, இதெல்லாம் அறிவுறுத்திருக்காங்க, தண்ணி கொண்டு வாங்க. ஆனால் இந்த விஷயம் பரவலாக பேசப்படவே இல்லை, வெளியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவே இல்லை. அமைச்சர் சொல்கிறாரு ஏர்ஃபோர்ஸ் இப்படி ஒரு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பார்க்கல. நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணியிருக்கலாம்,
பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இந்த நிகழ்ச்சி வருகின்ற போது இந்த முன்னெச்சரிக்கையோட வாங்க, இந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறோம், அதுக்கு தயாராகுன்னு மக்களை தயார்படுத்திருக்கணும். அப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அப்போ செகண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற இந்த இடத்துல ஆகுது. அப்போ அரசு இதில் இருக்கக்கூடிய இந்த கவர்னன்ஸ் இருக்கக்கூடிய ஃபெயிலியர். ரெண்டாவது மூணாவது நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, அறிவியல் ரீதியாக பல்வேறு விதமான தரவுகள் நமக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. காலநிலை மாற்றம் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஹீட் வேவ்ஸுக்கு பெரிய சவாலாக இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் 10 மாதம் உங்களுக்கு சம்மர் தான் அப்படிங்கிற நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு. ஐபிசிசி ஆய்வுல இருந்து நிறைய நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட ஆய்வு வரைக்குமே வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கிளைமேட் ஸ்டுடியோ அவங்களோட ஆய்வு இருக்கு. தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அது இன்னும் அதிகமாகுன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு ஆய்வுகள் இருக்கும்போது அது ஏன் கவர்னன்ஸ்ல வரல? அப்போ அரசு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் ஏன் அரசினுடைய செயல்பாட்டில் வரல? அதுதான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை நாம் இப்போ அட்ரஸ் பண்ணலன்னா எதிர்காலத்தில் இன்னும் விளைவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஏனென்றால் 2030ஆம் ஆண்டுக்கு பின்பாக ஹீட்டினுடைய அளவு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏசி இல்லாமல் இந்தியாவில் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஹீட் மிட்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சவாலாக இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஹீட் மேனேஜ் பண்ணுறதுக்காக மேயர் லெவலில் ஹீட் ஆஃபீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை 3 மாதத்துக்கு முன்னாடியே சிஎம்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா நாம் இப்போ தான் பாலிசி லெவல் பேசிக்கிட்டு இருக்கோம். 2019 தான் ஹீட் மிட்டிகேஷனுக்கான பாலிசி முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. அதற்கு பின்பாக அதை இன்னும் மேம்படுத்தி அது எப்படி ஒவ்வொரு செக்டருக்கு கொண்டு போகிறது. இன்னும் சொல்லப்போனால் பிரைமரி ஹெல்த் செக்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீட் ரிலேட்டட் இஷ்யூ வருது, இல்னஸ் வருது அப்படின்னா அது எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவம் சார்ந்திருக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்படும். நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து வெள்ளம் வரும்பொழுதும் அதை நம்ம கையாள்வதற்கான பாலிசிகள், அப்பையும் வெதரு இதெல்லாம் பேசுகிறோம். இந்த மாதிரியான ஒரு ஹியூமிடிட்டி இல்லைன்னா பெரிய அளவிலான வெப்பத்தோட தாக்குதலின் போதும் இதை பேசுகிறோம். ஆனால் இந்த வெப்பம் தாக்கி உயிரிழப்பு அப்படிங்கிற அந்த புள்ளி இருக்குல்ல, அதை ஓரளவிற்கு இப்பயாவது வெள்ள பேரிடர் இதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பேசு பொருளாக்கி ஓரளவுக்கு நகர்ந்து வந்துட்டோம். இந்த வெப்பம் தாக்கி உயிரிழப்பு இன்னும் அந்த அளவிற்கான ஒரு பெரிய தாக்கம் இங்கே வந்து இன்னும் ஏற்படலையோ, இல்லை அது குறித்த ஒரு பேசு பொருளாக விழிப்புணர்வாக கொண்டே வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைன்னா இவ்வளவு வெயில்ல இவ்வளவு லட்சம் மக்கள் தன் மீதான உயிரை பற்றிக்கான ஒரு அவேர்னஸை இன்னும் கொடுக்கலையோங்கிற ஒரு காஷன் அதுக்குள்ள இருந்தது தானே நேற்றைய அந்த கூட்டங்களை பார்க்கும் பொழுது? உண்மைதான். ஏன் அப்படின்னா இப்போ மழையாக இருக்கட்டும், புயலாக இருக்கு, கண்கூடா நம்ம வந்து பார்க்குறோம். வெள்ளம் வருது உள்ளுக்குள்ள, புயலை அடிச்சு தூக்குது, அது வந்து உங்களுக்கு விஷுவலாக நீங்கள் பார்க்குது. ஆனால் வெயில் அப்படி இல்லை, சைலண்ட் கில்லராக இருக்குது. இதுதான் இருக்கக்கூடிய, அது வந்து வெளிப்படையாக தெரியாத இருக்கக்கூடிய காணல் நீராக இருந்து நம்மளை கொள்கின்றது. ஸோ அதுதான் இருக்கக்கூடிய அப்போ பிரச்சனை. அப்போ என்னென்னா நம்ம அர்பன் லைஃப்பில் இருக்கக்கூடிய, நம்ம நகரம் சார்ந்து இருக்கக்கூடிய, நம்ம இந்த சூழலில் அவதானிப்பதில் நமக்கான அந்த இன்ஸ்டிங்க்டை நம்ம விட்டுட்டோம். இப்போ கிராமப்புறங்களும் ஒரு பெரியவர் இருந்துச்சுட்டாங்கன்னா அவர் கண்டுபிடி பார்ப்பாரு வெயில் எப்படி இருக்குதுன்னு, இல்லைங்களா? ஒரு விவசாயிக்கு அந்த இது இருக்கும், ஒரு மீனவருக்கு அந்த இருக்கும். அவங்களோட வாழ்வில் லைவ்லிஹுட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை அவதானிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, சர்வைக்கு ரொம்ப முக்கியமான. ஆனால் நகர்ப்புறத்தில் நமக்கு அந்த இதை விட்டுட்டோம். நம்ம எல்லாம் ஆப் நம்பி இருக்கோம். குறைஞ்சபட்சம் வெதர் ஆப்பையாச்சும் பார்த்து நம்ம கொடை எடுத்துகிட்டு போகணும், இல்லை வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அது கூட நம்ம செய்யலாம். அப்போ ஒரு வாழ்வியில் நம்மளோட பகுதியாக அது இல்லை, நம்மளுடைய கரிக்குலத்தையும் அது இல்லை. நீங்கள் இப்போ ஸ்கவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக் கேம்ப் கொண்டு போவாங்க, காட்டுக்குள்ளே நீ எப்படி சர்வை பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது வெஸ்டர்ன் கல்ச்சராகவே இருக்குது. இங்கே ஸ்கவுட்டில் சிலது பண்ணுறாங்க, ஆனால் பெரிய ஆளுக்கு நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ ஒரு 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 வைல்ட் லைஃப்ல நீங்க எப்படி வாழ்றது, ஒரு மாறி வருகின்ற சூழலுக்கு எப்படி நீங்க அடாப்ட் ஆகிற பயிற்சி இயல்பாக நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அது இல்லாதனுடைய ஒரு போக்கு. திடுதுப்புனே நீங்க வந்து கொடை கொண்டுட்டு வா, தண்ணி கொண்டு வாங்கன்னா அது என்னைக்கும் அவங்க கேட்குற அந்த மனதில் அதுக்கு அவங்க தயார நிலையில். இதெல்லாம் வந்து எதில் உங்களுக்கு வரும்னா, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஜப்பானில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க ஸ்கூலில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு அவங்களுக்கு ட்ரில் கொடுக்குறாங்க. மார்க் ட்ரில்னு நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே நம்ம அணுஆலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல கூட மார்க் ட்ரில்க்கு தரது இல்லையே, இல்லையா? தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்துகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மார்க் ட்ரில் பயிற்சி கூட வந்து நம்ம மக்களுக்கு போதுமான கொடுக்கறது இல்லை. அப்போ ஒரு டிசாஸ்டரை எப்படி எதிர்கொள்வது, இவ்வளோ அதிகமான மக்கள் கூடுகின்ற போது அங்கே ஒரு எமர்ஜென்சி நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்கின்ற என்கின்ற பயிற்சி என்பது நம்ம மக்கள்கிட்ட இல்லை. கூடுதலாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட தான் வச்சிருக்கோம். ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. நம்ம அது கெப்பாசிட்டி பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மாறி வருகின்ற இந்த புதிய சூழல்கள் புதிய புதிய சவாலை உருவாக்கி கொண்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களை நம்ம கெப்பாசிட்டி பில்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது.
முதலமைச்சருடைய அறிக்கையில் சுட்டி காண்பிக்கப்பட்டது அதாவது அவங்க கேட்டதை விட விமானப்படை கோரியதை விட அதிக அளவில் நாங்கள் ஒத்துழைப்போம், அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறது ஒரு வரி இருக்குது. அப்போ அவங்க எவ்வளவு கேட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இவ்வளவு பேர் கூடுவார்கள் அப்படிங்கிறது முன்னாடியே அனுமானிக்கப்பட்டதா, அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இதற்காக ஏன்னா மத்திய அமைச்சர் பேசும்போது இதையெல்லாம் விமானப்படை அதிகாரிகள் ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இவங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்டதை விட அதிகம் பண்ணியிருக்கிறோம். இது எந்த புள்ளியில் இது எந்த இடத்துல அது மிஸ்கம்யூனிகேஷனாக பார்க்கிறதா அல்லது என்ன அங்கே நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ லட்சம் மக்கள் கூட, அது 15 லட்சம் மக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான போக்குவரத்து வசதியை நீங்கள் சீரமைத்து கொடுக்க வேண்டும். அவங்களுக்கான பாதுகாப்புக்கான இருக்கைகள், யார் யார் எப்படி போகணும், அந்த ரூட் இது பண்ணுறது, இந்த ஆர்டர் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் வெதர் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி சொன்னாங்களா? அவங்க என்ன எங்களுக்கு ஃப்ளைட் நாங்கள் பறப்பதற்கு எந்த வெதர் கண்டிஷன் கரெக்டாக இருக்குன்னு அவங்க பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? 11 மணி உச்சி வெயிலில் அவருக்கும் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் தரையில் உட்கார போகிறீங்களா? அப்போ இதை பற்றி கவலைப்பட வேண்டியது தமிழக அரசாங்கம் தான். 11 மணிலேருந்து 1 மணி சொல்கிறியப்பா, அது உச்சி வெயில் அடிக்கிற நேரப்பா பீச் ஓரில் முக்காடு போட்டால் கூட உட்கார முடியாது, எப்படி மக்கள் உட்காருவாங்கிற கேள்வி தமிழக அரசாங்கம் எழுப்பிட்டு இருக்க வேண்டியது. அப்போது ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ அதிகாரி வருவாங்க, இவ்வளோ ஸ்பேஸ் வேண்டும், இவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களுக்கான இதை டேக் கேர் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு. அப்போ அவங்களுக்காக மாநில அரசாங்கம் என்ன யோசிச்சிருப்பாங்க, ஓகே நம்ம ஃபீல்டை கிளியர் பண்ணி கொடுப்போம், டிராஃபிக்கை கிளியர் பண்ணி கொடுப்போம், தண்ணி வசதி வைப்போம், அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் வைப்போங்கிறதான் யோசிச்சிருப்பாங்க ஒழிய வெயிலுடைய தாக்கம் அதிகமானால் அதை எப்படி எதிர்கொள்வது, அந்த எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணுவது, இல்ல இந்த இடத்துல இந்த நேரத்தில் நடத்துவது என்பது சரியானதா இருக்குமா இல்லையா என்பதை ஆலோசனை நடத்திருக்க வேண்டும். என்ன கேட்டா 11 மணியான இப்ப நீங்க சூழலியல் சார்ந்து நம்ம வெப்பத்தை எப்படி பார்க்கிறது, ஹியூமிடிட்டி, அதுடைய தாக்கம் இதெல்லாம் பேசுறோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விமான சாகசங்கள் செய்யறது குறித்தும் அது ஏற்படுத்தக்கூடிய செலவுகள், பொருளாதாரம் சார்ந்து, ஃபியூயல் கன்சம்ஷன் சார்ந்து இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல அது குறித்த செய்திகளை கிளைமேட் சேஞ்சுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களை போன்றவர்கள் பேசுகிறதையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. அது குறித்த புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த கன்சம்ஷன் ஆஃப் ஃபியூயல் நேற்றைக்கு நடந்தது, இது சாகசம் நம்ம கிட்ட இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்றோம், அதை என்டர்டெயின்மெண்டா இருக்கு, மக்கள் ரசிக்கிறாங்கிறத தாண்டி இதுடைய பொருளாதாரத்துடைய இது இருக்கு இல்லையா, அந்த அளவுகளுடைய பொறுப்பேற்பு, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது ஏற்படுத்தக்கூடிய காற்று மாசு, இதெல்லாம் கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கா? இல்லை, அது அந்த புரிதல் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் மோசமாக. இது என்னன்னா ஒரு விதமான ஹைப்பர் நேஷனலிசத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். இந்த ராணுவ வலிமையை காட்டுவது அப்படிங்கிறத பாரு, எங்ககிட்ட இவ்வளோ விமானங்கள் இருக்குது, அதில் இவ்வளோ மிசைல்ஸ் இருக்குது, எங்களால் இது பண்ணணும் அப்படின்னா மறைமுகமாக ஒரு ஹைப்பர் நேஷனலிசத்தை வளர்ப்பதற்கான ஒரு விஷயம். ராணுவ ரீதியாக ஒரு வல்லரசுன்னு சொல்லுறது அது வலுவானவர்கள் அப்படி காட்டிக்கொள்வதற்கான. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னா, ஒரு ஜெட் விமானம் அந்த ஏர்ஃபோர்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த விமானத்துக்கான அதோட ஃபியூயல் கன்சப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது 1 மணி நேரத்துக்கு 1000 லிட்டர் பெட்ரோலை குடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 72 விமானங்கள் பயன்படுத்தப்படுங்களா. அப்போ அதுலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு விமானத்திலேருந்து வெளியேறக்கூடிய கார்பனுடைய அளவு, கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், 3 கிகா டன்ஸ் அளவிலான இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ கிகா டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிருக்கீங்க. இதன் மூலமாக பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இறந்து போனாங்க இல்லையா, இது பூமி சூடாதன ஒரு காரணமாக தானே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதோட விளைவு தானே. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன வேலை தான் அந்த வான வேடிக்கையும், அது நடக்கப்பட்ட அந்த என்டையர் ஷோ அப்படிங்கிறது அதுலேருந்து வெளியே இறங்கக்கூடிய இருக்கு. கார்பன் எமிஷன் மட்டும், கார்பன் எமிஷன் மட்டும் இல்லை, நைட்ரஜன் ஆக்சைடு, மற்ற அதர் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸுமே இருக்குது. ஸோ அந்த பொல்யூஷன் லெவல் அதிகம், அந்த ஒரு பொல்யூஷன் லெவல் அதிகம். அதை தாண்டி நீங்கள் ராணுவ ரீதியாக ஹைப்பர் நேஷனலிஸ்ட்டையும் வளர்க்குறீங்க. அப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புரிதலையும் நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் இதெல்லாம் விவாதிக்கிறோம், நமக்கு அதெல்லாம் வெறும் ஒரு கண்காட்சி அப்படின்னு கடந்து செல்கின்றோம். நமக்கு இந்த கண்காட்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உபகரணங்கள்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவோம், அதை நீங்கள் குறைக்காத வரை இந்த ஆபத்திலிருந்து வெளியேற முடியாது. இன்னைக்கு உலகங்கள் நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி கார்பன் எமிஷன் நீங்கள் குறைக்க போகிறேன். அதில் நாம கையெழுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம்ல, கையெழுத்து போட்டிருக்கோம், பாரிஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கோம். 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக நம்மளுடைய எமிஷனை 50% குறைப்போம்னு சொல்லியிருக்கோம். 2070ஆம் ஆண்டு அது நெட் ஜீரோக்கு கொண்டு வந்துடும் சொல்லியிருக்கோம். மாநில அரசாங்கம் நம்ம முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா 2070 அதற்கு முன்பாக தமிழகம் தனித்தாக நெட் ஜீரோக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆக்ஷனாக அங்கே ரிப்ளை ஆகுதாங்கிறது அந்த இடத்துல இல்லை. அப்போ நாம் இன்னும் மேம்பட்ட ஒரு சமூகமாக, இன்னும் அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய சமூகமாக, சூழலை புரிந்து கொண்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் பழைய இந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயத்துக்கு நாம் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அதை நோக்கி நகர வேண்டும், அதற்கான விவாதங்கள் முன்னெடுக்க வேண்டும், அதற்கான கல்வி முறையை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய பொறுப்புகள்னா யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க நேற்றைய சம்பவத்தில்?
நேற்றைய சமயம் மாநில அரசாங்கத்துக்கு தான் கூடுதலான பொறுப்பு. வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஷோ நடத்த போகிறாங்க, மாநில அரசாங்கத்துக்கு பர்மிஷன். நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, இப்போ சாதாரண ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் கூட்டம் போய் 32 குவாரிஸ் வந்து போடுறீங்களா, இதெல்லாம் இருக்குது. வரவங்க போக்குவரத்துக்கான பொறுப்பு நீங்கள் எடுத்துக்க வேண்டும், யாரும் வந்து மது இருந்தக்கூடாது, இந்த மாதிரி வண்டி நம்பர் என்ன, இவ்வளவும் நாம் வந்து கேட்குறீங்களா? அப்போ மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து அதிகமாக இருக்குது. லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தான், சட்டம் ஒழுங்கு முழுக்க இது வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இஷ்யூ. அப்போ மாநில அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இதில் வந்து வேலை செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது என்ன, மாநில அரசாங்கத்திற்கு வெதர் ரிப்போர்ட்டிங்கான தனியானது கிடையாது. அவங்க ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்காங்க. நாம் சொல்லிட்டு கூட விஷயங்கள மாநில அரசாங்கத்துக்கு வெதர் குறித்தான ஆய்வுகளை செய்வதற்கான தனித்த அமைப்பு வேண்டும். அந்த இஷ்யூஸ் அந்த அவங்களுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை உள்ளடக்கி நம்ம கையாண்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடபிள்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இதை தான் பார்க்கிறார்களே. இந்த டிபார்ட்மெண்ட் தான் அங்கே வேலை செய்ததே ஒழிய ஒரு வெதர் ஃபைண்டிங்கான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மாநில அளவில் இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் இந்த ஆஸ்பெக்டில் ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம அது பார்க்கணும். பேசலாம்.